வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோர் வீட்லேயும் தினசரி நாட்காட்டி கண்டிப்பாக இருக்குங்க. அந்த தினசரி நாட்காட்டியில் அம்புக்குறி மேல் நோக்கினாப்புல சில நாளில் இருக்கும், கீழ் நோக்கி சில நாளில் இருக்கும், சமமாக சில நாளில் இருக்கும். இதை நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, மேல் நோக்கி இருந்தால் நம்மளுக்கு நல்லது பண்ணோம் அந்த நாள், கீழ் நோக்கி இருந்தால் நம்மளுக்கு கெட்டது பண்ணோம் அந்த நாள், சமமாக இருந்தால் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். சில பேர் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. அந்த மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் அன்றைய தின நட்சத்திரத்தின் அடிப்படையில் அமைகிறது. நட்சத்திரம் மொத்தம் 27. அதை ராசி மண்டல அடிப்படையில் 3ஆக பிரித்து வைத்திருக்கின்றனர் நம் முன்னோர்கள். அது 1 ஊர்த்துவ முக நட்சத்திரம், 2 அதோ முக நட்சத்திரம், 3 திரிய முக நட்சத்திரம். அந்த ஊர்த்துவ முக நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். இந்த நாளில் விதை விதைத்தல், மரம் நடுதல், மேல் நோக்கி எழும் கட்டிடங்கள் போன்றவை ஆரம்பித்தல் நலம். 2 அதோ முக நட்சத்திரம். இந்த கீழ்நோக்கு நாள். இந்த நாட்களில் கிணறு வெட்டுதல், புதையல் தேடுதல், சுரங்கப்பணி செய்தல், பூமிக்கடியில் விளையும் பயிர்கள், புதையல் கிழங்கு வகைகள், சுரங்கப்பணி இந்த நாளில் செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும். கிழங்கு வகைகள், திரிய முக நட்சத்திரம். இது சமநோக்கு நாள். அதுக்கு அடுத்த வாகனம் வாங்குதல், ஆடு மாடு காளை செல்ல பிராணிகளை வாங்குதல், சாலை அமைத்தல், வாசற்கால் வைத்தல், ஏறு உழுதல், செல்ல பணிகள் செய்யலாம். இது சிறப்பாக இருக்கும். வாசற்கால் வைத்தல், நமது முன்னோர்கள் பல விஷயங்கள் நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து விளக்கி வைத்தனர். இது போல பல விஷயங்கள் முன்னோர்கள் சிறப்பாக எழுதி வச்சிருக்காங்க. மறந்து விட்டோம், மறக்கடிக்கப்பட்டோம். இனி இது போல விஷயங்களை நம் பின்னோர் வரும் சந்ததியினருக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்வதில் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.